தமிழ்நாடு அரசியல்ல ஊடகங்கள் எப்படி செயல்படுது, அவங்க மேல வைக்கப்படுற சார்புநிலை குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ நாம இங்க எந்த தரப்புக்கும் சப்போர்ட் பண்ண போறதில்ல. ஆனா ஆதாரம் என்ன சொல்லுது, மக்களோட பார்வையில அது எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த சிக்கலான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஊடக நடுநிலைமை அப்படிங்கிற தலைப்புக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த எக்ஸ்பிளைனரை ஹைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட இந்த சின்ன சப்போர்ட் தான் இது போல இன்னும் நிறைய ஆழமான பகுப்பாய்வுகளை உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். பண்ணிட்டீங்களா? சூப்பர், ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பகுப்பாய்வை 5 முக்கிய கட்டங்களா பிரிக்க போறோம். முதலாவது, ஊடக நடுநிலைமை விதிகள். 2வது, எப்போதும் களத்தில் அப்படிங்கிற அணுகுமுறை. 3வது, காணாமல் போன சிறப்பம்சங்கள். 4வது, களத்துல 15 வருஷம். அப்புறம் கடைசியா பார்வையாளர்களோட கேள்விகளை வச்சு ஒரு பகுப்பாய்வு. இதுல முதல் பகுதியா ஊடக நடுநிலைமை விதிகளை பத்தி பாப்போம். இங்க ஆதாரத்தோட பிரதான குற்றச்சாட்டுகள் என்னென்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ளூர் அரசியல் ஆதரவாளர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய கவலை என்னன்னா, உண்மையிலே ஊடகங்கள் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்குதா அப்படிங்கிறது தான். ஒரு குறிப்பிட்ட கட்சியோ இல்ல தலைவரோ திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுறாங்களான்னு சந்தேகம் வரும்போது நாம ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமா பார்க்கணும். அதுதான் இருட்டடிப்பு அல்லது மீடியா பிளாக் அவுட். ஒரு அரசியல் தலைவர் மக்களுக்காக செய்யற வேலைகள், நிலம் சார்ந்த போராட்டங்கள், அவரோட தொடர்ச்சியான செயல்பாடுகள், இது எதையுமே பிரதான செய்திகள்ல காட்டாம இருட்டடிப்பு செய்யறதா ஆதாரம் ரொம்ப ஒப்பான குற்றம் சாட்டுறாங்க. அதாவது அந்த தலைவர் தொடர்ந்து கிரவுண்ட்ல உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் அது மக்கள்கிட்ட போய் சேர விடாம ஊடகங்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத திரைய போட்டு மறைக்கிறத அவங்க வாதிடுறாங்க. ஜனநாயகத்துல சமமான களம் இருக்கணும் இல்லையா? அது எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கறது தான் இவங்களோட ரொம்ப முக்கியமான வாதம். அடுத்து 2வது பகுதி, எப்போதும் களத்தில் இருக்கும் வீரர். சீமான் அவர்களோட ஊடக அணுகுமுறை எப்படி இருக்குன்னு இதுல பார்க்கலாம். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பிளேயர் இருப்பாரு. அவர் எந்த பிராக்டிஸ் செஷனையும் மிஸ் பண்ணவே மாட்டாரு. எப்ப கூப்பிட்டாலும் பேட்டை தூக்கிட்டு களத்துல இறங்கி விளையாட ரெடியா இருப்பாரு. அவரை தான் நாம எப்பவுமே களத்துல இருக்கிற பிளேயர் அப்படின்னு சொல்றோம். அந்த பிளேயர் மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஊடகங்களை சந்திக்கிற விதமும் இருக்குன்னு ஆதரவாளர்கள் கம்பேர் பண்றாங்க. பத்திரிகையாளர்கள் எப்பேற்பட்ட ஃபாஸ்ட் பால்ஸ் போட்டாலும் அதை ஃபேஸ் பண்ண அவர் எப்பவுமே ரெடியா இருக்காரு. இதை ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு லிஸ்டையே தராங்க. அதாவது சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இல்ல தூத்துக்குடின்னு தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருக்கிற ஏர்போர்ட்டா இருந்தாலும் சரி, அங்க அவர் மீடியாவை சந்திக்கிறத தவிர்த்ததே இல்லையாம். இப்படி மாநிலம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் மீடியாவை ஃபேஸ் பண்றது அவர் எந்த அளவுக்கு வெளிப்படையா இருக்காரு அப்படிங்கறத காட்டுதுன்னு அவரோட ஆதரவாளர்கள் நம்புறாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கிற சாதாரண மீட்டிங் இல்லைங்க. இது ஒரு தீவிரமான 4 ஸ்டெப் இருக்கிற தினசரி ரொட்டீன். பாருங்களேன், ஒரு ஃப்ளைட்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட், லேண்ட் ஆன உடனே ஒரு பிரஸ் மீட், ஒரு ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னு, அந்த ஈவெண்ட் முடிஞ்ச பிறகும் ஒன்னு. இப்படி ஒரு நாளைக்கே பல முறை ஊடகங்களை ஃபேஸ் பண்றது சாதாரண விஷயமா என்ன? இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள் கஷ்டமான கேள்விகளுக்கு பயந்துட்டு மீடியாவை சந்திக்கிறதே தவிர்க்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு நாளைக்கு இத்தனை தடவை மீடியாவை சந்திக்கிறது ரொம்பவே அசாதாரணமான ஒரு விஷயம்னு ஆதாரம் ஆணித்தரமா சொல்றாங்க. இந்த இடத்துல ஆதாரத்துல இருக்கிற அந்த குறிப்பிட்ட மேற்கோளை நாம அப்படியே பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எத்தனை ஊடகவியலாளர் சந்திப்பு என்றாலும் தயக்கமின்றி எதிர்கொண்ட ஒரே தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருந்திருக்கிறார். இங்க நாம மார்க் பண்ண வேண்டிய வார்த்தை தயக்கமின்றி. அதாவது ஹெல்மெட் கூட போடாம பவுன்சர்ஸை ரொம்ப கூலா ஃபேஸ் பண்ற ஒரு துணிச்சலான பேட்ஸ்மேன் மாதிரி மீடியா கேட்கிற எந்த கேள்விக்குமே தயங்காம பதில் சொல்ல அவர் எப்பவுமே தயாரா இருக்காரு அப்படிங்கிற வாதத்தை இந்த வரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்து. 3வது பகுதி, காணாமல் போன சிறப்பம்சங்கள். ஒரு பிளேயர் சூப்பரா விளையாடியும் அவரோட பெயர் ஹைலைட்ஸ்ல இல்லைன்னா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பிளேயர் கிரவுண்ட்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. வர பால் எல்லாத்தையும் சிக்ஸருக்கும் பவுண்டரிக்குமா விளாசுறாரு. ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவில போடுற அந்த ஹைலைட்ஸ் வீடியோல அவர் அடிச்ச ஒரு ஷாட் கூட காட்டப்படலன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? ஊடகங்களோட கவரேஜுக்கும் உண்மையில நடக்கிற யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கிற முரண்பாட்ட ஆதாரம் இந்த கோணத்துல தான் முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிக அணுகள், அதாவது டெய்லி பிரஸ்ஸை எவ்வளவு தடவை வேணாலும் தயக்கம் இல்லாம சந்திக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் குறைந்த தெரிவு நிலை, கவரேஜ் கம்மி. சாதாரண நாட்களா இருந்தாலும் சரி, எலெக்ஷன் டைமா இருந்தாலும் சரி, இந்த முரண்பாடு தொடர்ந்துட்டே தான் இருக்கு. முக்கியமா வழக்கமான செய்திகள்லயும் சரி, கருத்து கணிப்புகள்லயும் சரி, இவங்கள திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யறதா அவங்க ஆதரவாளர்கள் உறுதியா நம்புறாங்க.
இந்த கான்செப்ட ரொம்ப சிம்பிளா ரொம்ப பிரில்லியண்டா புரிஞ்சுக்க இந்த விளக்கத்தை பாருங்க. முதல் பக்கம் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க காட்டுற அதீத ஆர்வம் எவ்வளோ ஈஸியா அவரை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கறத குறிக்குது. அது எவ்வளோ ஹையா இருக்குன்னு பாருங்க. ஆனா ரெண்டாவது பக்கம் மீடியா வெளியிடுற கருத்து கணிப்புகள்லயோ முக்கிய செய்திகள்லயோ அவருக்கு கொடுக்கப்படுற இடம் அது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இவ்ளோ உழைப்ப போட்டுட்டு இவ்ளோ குறைவான அங்கீகாரம் கிடைக்கிறது தான் ஆதாரம் சார்பு நிலை அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. 4வது பகுதி களத்தில் 15 ஆண்டுகள். அவங்களோட களப்பணிகளும் போராட்டங்களும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 15 ஆமாங்க, 15 வருஷங்கள். அரசியல்ல ஒரு கட்சி தொடர்ந்து நிலைத்து நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி. ரொம்ப நிதானமும் தொடர்ச்சியான உழைப்பும் இங்க ரொம்ப முக்கியம். ஆதாரம் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஏதோ நேத்து பேஞ்ச மழைக்கு இன்னைக்கு முளைச்ச காளான் கிடையாது. 15 வருஷமா தொடர்ந்து வளர்ந்து வர ஒரு கட்சி, ஆழமா வேரூன்றி களத்துல விடாப்பிடியா நிக்கிற ஒரு கட்சின்னு சொல்றாங்க. 15 வருஷம் தொடர்ந்து மக்கள்கிட்ட வேலை செய்யறது அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களோட உறுதியான நிலைப்பாட்டு தான் காட்டுது. சரி, அந்த 15 கால உழைப்பு என்னென்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். தமிழ்நாட்டுல தொடர்ந்து பல மக்கள் போராட்டங்களை முன்னின்று நடத்தினது, மக்களோட அடிப்படை நலனுக்காகவும் இந்த நிலம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்ததுன்னு அவங்களோட களப்பணிகளை ஆதாரம் பெரிய லிஸ்டாவே போடுறாங்க. இப்போ ஒரு விளையாட்டு வீரர் கிரவுண்ட்ல சிந்துற வியர்வை எப்படி டிவியில உட்காந்து பாக்குறவங்களுக்கு முழுசா தெரியறது இல்லையோ, அதே போல இவங்களோட இந்த 15 வருஷம் உழைப்பும் மக்களுக்கான உண்மையான அக்கறையும் ஊடகங்களால திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்படுதுன்னு உள்ளூர் அரசியல் ஆதரவாளர்கள் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பார்வையாளர் கேள்வி பதில். இந்த நடுநிலைமைய ஒரு பகுப்பாய்வாளரா நாம எப்படி பார்க்கறதுன்னு பாப்போம். அந்த ஊடகங்கள் அவருக்கான உரிய மரியாதையை எப்போதாவது தந்திருக்கிறதா? பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு கட்சியோட சாதாரண ஆதங்கம் மட்டும் கிடையாது. ரொம்ப நியாயமான கவரேஜ் எதிர்பார்க்கிற பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் மற்றும் அரசியல் ஆதரவாளர்களோட விரக்தியோட வெளிப்பாடாதான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாம் இங்க எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணலனாலும் ஒரு தரப்புக்கு உரிய மரியாதை மறுக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பா நம்ம தள்ளி வச்சிட முடியாது. சோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஊடகங்களை கவனிக்கிற வாசகர்களா நாம சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. மீடியா வெளியிடுற கருத்து கணிப்புகள் நிஜமாவே களத்துல ஆக்டிவா வேலை செய்யற எல்லா கட்சிகளையும் நியாயமா பிரதிபலிக்குதா? மக்களோட அடிப்படை பிரச்சனைகளுக்காக நடக்கிற போராட்டங்களை பிரதான செய்திகள் உண்மையிலே புறக்கணிக்குதா? அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அரசியல் கருத்தை மட்டும் பிளான் பண்ணி மறைக்க ஏதாவது எழுதப்படாத ரூல்ஸ் இருக்கா? ஆட்டத்தோட நடுவர்களா இருக்க வேண்டிய ஊடகங்களே ஒரு பக்கமா செயல்படுறாங்களா அப்படிங்கறத பார்வையாளர்களாகிய நீங்க தான் முடிவு பண்ணணும். கடைசியா இந்த பகுப்பாய்விலிருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனை இதுதான். ஊடகங்கள் நமக்கு காட்டுற அந்த ஹைலைட்ஸ் வீடியோக்கள் மட்டுமே உண்மையான முழு மேட்ச் கிடையாது. நிஜமான ஊடக நடுநிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த ஹைலைட்ஸை தாண்டி கிரவுண்ட்ல நிஜமாவே யாரு வியர்வை சிந்துறாங்க, யாரு தொடர்ந்து களத்துல நிக்கிறாங்கன்னு நாமளே தேடி பார்க்கணும். அப்படி தேடும்போது தான் ஜனநாயகத்தோட உண்மையான முகம் நமக்கு தெரியும். சரிங்க, இந்த ஆழமான எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். முடிக்கும்போது மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த பகுப்பாய்வை ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து சிந்திப்போம். ரொம்ப நன்றி.